திருச்செந்தூர் இல்லை அந்த ஏரியா சைட் போகிறீங்க, அதுக்கப்புறமா உங்கள் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு டைம் இருக்குன்னா நீங்கள் ஒரு பீஸ்ஃபுல்லான இடத்துக்கு போகணுன்னா இந்த மணப்பாடு பீச் போகலாம். திருச்செந்தூர்லேருந்து ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் தான். ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஒரு சின்ன வில்லேஜ் இருந்துச்சு, மீனவ கிராமம். அங்கே வந்துட்டு அந்த பீச் பக்கத்துலேயே ஒரு நல்ல ஒரு சர்ச். இந்த சர்ச் வந்துட்டு ரொம்ப பழங்கால சர்ச்சுன்னு சொன்னாங்க. அங்கே போய் கொஞ்ச நேரம் எல்லாமே நாங்கள் பார்த்துட்டு அப்படியே பீச்சுக்கு போனோம். பீச்னாலே நம்ம மைண்டில் என்ன இருக்கும், நிறைய க்ரௌட் இருக்கும், குப்பையாக இருக்கும்னு யோசிப்போம். பட் அங்கே வந்து பார்த்திங்கன்னா எங்களோட சேர்த்தே ஒரு 10 பேர் தான் இருந்திருப்பாங்க. பீச்சுமே ரொம்ப க்ளீனாக இருந்துச்சு. கடல் ரொம்ப ஆரவாரம் இல்லாமல் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நாங்கள் 3 பேருமே ரொம்ப நல்லா டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணோம். காலையில் எந்திரிச்சு டெய்லியும் ஓடிக்கிட்டே இருக்க ஒரு லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு சின்ன பிரேக் எடுத்துகிட்டு அங்கே போகும்போது எனக்கு ஆக்சுவலாக கடலை பார்த்தா ஒரு பயம் எப்போவுமே. ஆனால் இங்கே அந்த பயம் எனக்கு கொஞ்சம் கூட இல்லை. ரொம்ப நேரம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நாங்கள் நல்லா அந்த கிளிஃப்லலாம் ஒரு வாக் போயிட்டு வந்தோம். வாக் போயிட்டு வந்துட்டு அங்கே இருந்த ஷெல்லு நானும் என் பையனும் வந்துட்டு வீட்டில் வந்து அக்வேரியம் பண்ணலாம், அது பண்ணலாம், இது பண்ணலான்னு தேவையானதெல்லாம் பொறுக்கி எடுத்துக்கிட்டோம். அப்புறம் நல்லா வந்துட்டு மணல் வீடெல்லாம் கட்டி விளாண்டுட்டு எங்களுக்கு வேணுங்கிற அளவு ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டு ரொம்ப நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். அங்கே ஒரு ப்ரீ வெட்டிங் ஃபோட்டோ ஷூட் கூட போயிருந்துச்சு. அதையும் பார்த்துக்கிட்டு கொஞ்சம் நேரம் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரோம். இது நல்ல இடம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.